அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சில்ல தங்கத்துக்கு பிறந்த நாளுங்க. இவ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷா. தீக்ஷாக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு அவங்க அம்மா இன்றைக்கி பைரவக்குடியில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு போட சொல்லி ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பைரவக்குடியில் இருக்கிற குழந்தையெல்லாம் தீக்ஷா சார்பாக சாப்பாடு மன நிறைவாக சாப்பிட்டாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கமே, என்றும் நிறை மனிதர்களாக வாழ இந்த பைரவர் சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் வாழ்த்துங்க இந்த தங்கத்தை. அதாவது போன வருஷம் தீக்ஷா பிறந்த நாளுக்கு நம்ம பைரவக்குடியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க. அதே ஞாபகம் வச்சு இந்த வருஷமும் இந்த தங்கத்துக்கு பிறந்த நாள்னு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இந்த தங்கத்தை நீங்களும் வாழ்த்துங்க. நீண்ட ஆயுளோட அவன் நினச்ச காரியமெல்லாம் நல்ல முறையில் வரணும். அந்த குழந்தை பெருசாகி நம்ம செய்கிற மாதிரி இந்த பைரவருக்கு அந்த குழந்தை உதவி பண்ணணும். அதாவது வளரும் தலைமுறைகள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதா நாம் எல்லாம் நினைக்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது ஸ்பான்சர் எவ்வளோ மேம் ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு ஆகும் அப்படின்னு. நான் இவ்வளோ தான் ஆகும்னு யாருக்கிட்டையும் சொன்னது இல்லைங்க. ஏன்னா நான் கணக்கே பார்க்குறதில்ல. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது எதுலேயோ கணக்கு பார்க்குறோம், இதில் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு நான் கணக்கு பார்க்கறதில்ல. அதே மாதிரி என்னோடய குடியில் இருக்கிற குழந்தைகள் எண்ணிக்கையும் நான் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா எனக்கு எண்ணிக்கைக்கு எனக்கும் செட் ஆகாதுங்கிறதுக்காக நான் எண்ணிக்கை எப்பயுமே சொல்கிறதில்ல. அதே மாதிரி சாப்பாடுக்கு இவ்வளோ தான் ஆகுன்னு யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை. நீங்கள் ₹1 காசு கொடுத்தாலும் கூட அது ஒரு உதவி தாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ தான் கொடுக்கணுன்னு நம்ம யார்கிட்டையும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குறதே நாங்கள் மனநிறைவாக வாங்கி இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம், மெடிசன் செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். உடம்பு உழைப்பு கொடுக்குறோம். பட் பணம் எல்லாம் நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் இந்த குழந்தைகள் தினமும் சாப்பிட்றாங்க. நன்றி, வணக்கம்.